சனாதன தர்மத்தை பின்பற்றும் நாம், அதன் இதிகாசமான மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு பகுதியான பகவத்கீதையின் மாபெரும் மகிமை பற்றி அறிய வேண்டாமா? நம்மை விட பிற நாட்டவர்களை எந்த அளவு அது கவர்ந்து இழுத்திருக்கிறது என்பதை அறிவோம் வாருங்கள். பகவத்கீதையை முதலில் உருது மொழியில் மொழிபெயர்த்தவர் முகமது மெஹருல்லா என்ற அறிஞர். இவர் பிறகு கீதையை படித்ததன் மூலம் ஹிந்துவாக மதம் மாறி ஹிந்து மதத்தை தழுவினார். பகவத்கீதையை முதலில் அரபிக் மொழியில் மொழிபெயர்த்தவர் பாலஸ்தீனரான எல் படேக் கமெண்டோ என்பவர். இவர் மனம் திருந்தி இந்து மதத்தை தழுவி இஸ்கான் அமைப்பில் இணைந்து ஜெர்மனி நாட்டின் இஸ்கான் அமைப்பின் தலைவராகவே இருந்தார். பகவத்கீதையை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் தெரியுமா? சார்லஸ் விலிக்னோஸ். இவர் பிறகு மனம் திருந்தி இந்து மதத்தை தழுவினார். ஒன்லி ஹிந்துசம் வில் சர்வைவ் இன் த வேர்ல்ட் என்று ஹிந்து மதத்தை பற்றி கூறிய பிரபலமான வாக்கியம் கூறியவரும் இவரேதான். பகவத்கீதையை முதலில் ஹீப்ரு மொழியில் மொழிபெயர்த்தவர் இஸ்ரேலியான பெஷாசிஷன் லே பனாக். இவர் பிறகு கீதையை படித்து மனம் திருந்தி இந்து மதம் தழுவி இந்தியாவிற்கு வந்து தனது வாழ்நாள் முழுவதும் இறுதி காலங்களை வாரணாசியிலேயே கழித்தார் என்பதும் வரலாறு. பகவத்கீதையை ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்தவர் நோவிகோ. இவரும் பிறகு இந்து மதம் தழுவி அதிதீவிர ஸ்ரீகிருஷ்ண பக்தரானார் என்பதும் வரலாறு. இதுவரை மொத்தம் 283 மொழி அறிஞர்கள் பகவத்கீதையை பல்வேறு உலக மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளனர் என்பது மிக பெருமை வாய்ந்த விஷயம். அவர்கள் அத்தனை பேருமே பிறகு மனம் திருந்தி இந்து மதம் தழுவி உலக அளவில் இந்து ஆத்மீக சேவை செய்தார்கள் என்பதே இந்த சனாதன தர்மத்தின் மகிமையும் பெருமையும் சீரும் சிறப்பும்.